வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, சவுதி அரேபியாவில் நீங்கள் வேலை பார்த்துருக்கீங்க, இல்லை உமராவுக்கு வந்திருக்கீங்க, இல்லை ஃபேமிலி விசிட் விசாவில் வந்திருக்கீங்க, இல்லை எந்த விசாவில் வந்திருந்தாலும் நீங்கள் சவுதிக்குள்ளே உங்களோட டிஜிட்டல் ஐடியை யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிறது தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது என்ன டிஜிட்டல் ஐடி? அந்த டிஜிட்டல் ஐடி நம்ம ஒரு வேளை ஃபிசிக்கல் ஐடி நம்ம எடுத்துகிட்டு போகல அப்படின்னா இந்த டிஜிட்டல் ஐடியை யூஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, இது சவுதிக்கு வரும் என்ன சொல்லுது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் விசிட்டருக்கு, உமரா உள்ளவங்களுக்கு, இதேமாதிரி எல்லாருக்கும் இந்த வீடியோ பொருந்தும். கண்டிப்பாக இந்த வீடியோ கடைசி வரை பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது சவுதி அரேபியாவுக்குள்ளே ஒரு ஆளுக்கு இருந்தாவே அவங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஐடி இருந்தே ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒர்க்கராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இக்காமா அப்படின்னு ஒரு ஐடி இருக்கும். இதே விசிட்டிங் விசாவில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு விசிட்டர் ஐடின்னு இருக்கும். உமராவுக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாஸ்போர்ட் இருக்கும். இதேமாதிரி சவுதிக்குள்ளே வெளியாள் வந்தாவே அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடி கண்டிப்பாக உங்கள் கையில் இருக்கும். ஃபிசிக்கலாகவே சொல்கிறேன், உங்கள் கையில் இருக்கும். ஃபிசிக்கலாக கையில் ஐடியை நீங்கள் எடுத்துகிட்டு போக மறந்துட்டீங்க, வெளியில் போகிறீங்க, நீங்கள் எடுத்துகிட்டு போக மறந்துட்டீங்க அப்படின்னா செல்லில் உள்ள உங்கள் டிஜிட்டல் ஐடியை காட்டலாமா, அது செல்லுபடி ஆகுமா அப்படிமாரி நிறையா பேருக்கு டவுட் இருக்குது. அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், ஃபஸ்ட்டு அதுக்குள்ள ஆன்சர் சொல்லிடும். கண்டிப்பாக உங்கள் டிஜிட்டல் ஐடியை சவுதி அரேபியாவில் எங்கே வேணாலும் உபயோகப்படுத்தலாம். சவுதி அரேபியாவுக்குள்ளே நீங்கள் சவுதியை விட்டு வேலை போகிறீங்க, அதாவது சவுதி அரேபியா வெளியில் போகிறீங்க இருந்தாலும் உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட் வேணும், அதாவது பாஸ்போர்ட் வேணும். அப்போ தான் நீங்கள் இந்த ஊரை விட்டே வெளில போக முடியும். ஆனால் சவுதி அரேபியாவுக்குள்ளே இந்த டொமஸ்டிக்குள்ளே நீங்கள் டிஜிட்டல் ஐடி யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சவுதி அரேபியாவில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் இக்காமா எடுத்துகிட்டு போக மறந்துட்டீங்க அப்படின்னா உங்கள் அப்சலில் இருக்கிற ஒரு டிஜிட்டலாக ஒரு இக்காமா அதை நீங்கள் காட்டலாம். இல்லை நாங்கள் விசிட்டராக இருக்கேன், இல்லை நான் உமராவுக்கு வந்திருக்கேன், இல்லை டூரிஸ்ட் விசாவாக வந்திருக்கேன், நான் என்னோடய பாஸ்போர்ட் என்னால் எடுத்துகிட்டு போக முடியாது, ஏன்னா என் பாஸ்போர்ட் காணா போயிடும், அதனால் எடுத்துகிட்டு போக முடியாது. என் செல்லில் டிஜிட்டல் பாஸ்போர்ட்டை காட்டலாமா, இல்லை டிஜிட்டல் விசிட்டர் ஐடியை காட்டலாமா, இல்லை டிஜிட்டல் இக்காமாவை காட்டலாமா அப்படின்னா கண்டிப்பாக சவுதி அரேபியாவுக்குள்ளே இந்த டிஜிட்டல் டாக்குமெண்ட் எல்லாமே செல்லுபடியாகும். உங்கள் அப்சரில் போனாவே உங்கள் இக்காமா டிஜிட்டலாக இருக்கும், உங்கள் பாஸ்போர்ட் டிஜிட்டலாகவே இருக்கும். விசிட்டராக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் விசிட்டர் ஐடியும் டிஜிட்டலாகவே இருக்கும். இது எல்லாமே செல்லுபடியாகும் அப்படிங்கிறது ஜவஜாட்லேருந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அந்த ஜவஜாட் தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்க அஃபிஷியல் ட்விட்டர் பேஜில் ஒரு ஆள், அதாவது நம்மள வேலை பார்க்குற ஆள், இல்லை விசிட்டருக்கு வந்த ஆள் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதேமாரி நான் ஃபிசிக்கல் டாக்குமெண்ட் இல்லாமல் டிஜிட்டல் டாக்குமெண்ட் செல்லுபடி ஆகுமா, நான் காட்டலாமா அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க அஃபிஷியல் ட்விட்டர் பேஜில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக காட்டலாம், சவுதி அரேபியாவுக்குள்ளே உங்களுக்கு அது செல்லுபடி ஆகும் அப்படிமாரி சொல்லியிருக்காங்க. அது ஏன் அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் சவுதி அரேபியா 2030 ஒரு குறிக்கோளாக வச்சுக்கிட்டு அவங்க ஒன்றா ஒரு முன்னேற்றமாக கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அந்த வரிசையில் எல்லாமே டிஜிட்டலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்கள் டிஜிட்டல் ஐடியும் சவுதி அரேபியாவுக்குள்ளே எங்கே போனாலும் செல்லுபடி ஆகும். இதுக்கு நீங்கள் இக்காமா தூக்கிட்டு போகணும், இல்லை பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு போகணும், இல்லை விசிட்டர் ஐடி எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அப்படிமாரியும் அவங்க ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் இருந்துச்சு, இல்லை நான் பர்ஸில் தான் வச்சுருக்கேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இல்லை கையில் தான் வச்சுருக்கேன், பிரச்சனைலாம் எடுத்துகிட்டு போங்க. மேக்ஸிமம் ஃபிசிக்கல் ஐடியை எடுத்துகிட்டு போயிருங்க. முடியாத பட்சத்தில், இல்லை மறந்துட்டீங்க அப்படியான பட்சத்தில் மட்டும் நீங்கள் உங்கள் டிஜிட்டல் ஐடி யூஸ் பண்ணுங்கள். இது சேஃப் சைடு. இது நானாக சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு சேஃப் சைடு. எடுத்துகிட்டு போங்க. மறந்துட்டீங்க, ஒருவேளை நீங்கள் மறந்துட்டால் மட்டும் உங்கள் டிஜிட்டல் ஐடியை யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதேமாரி சவுதி அரேபியாவுக்குள்ளே எந்த வகையான டிஜிட்டல் ஐடியும் செல்லும். ஓகேங்களா? அது எக்ஸ்பிரி ஆகாமல் இருக்கணும், காலாவதம் முடியாமல் இருக்கணும். உங்களுக்கு ப்ரூஃப் இல்லாமையோ இல்லை எக்ஸ்பிரி டேட்டு முடிஞ்சோ அது மட்டும் இல்லாமல் இருந்தால் டிஜிட்டல் ஐடி கண்டிப்பாக செல்லும், கரண்டில் இருந்தால். ஓகேங்களா? இது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன அப்டேட்டு தான், ஏன்னா நிறையா பேருக்கு இந்த டவுட் இருக்குது, அதனால தான் நம்ம வீடியோ போடுறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங்.